ஜில்லா இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பேனரில் நடிக்கிறது 6வது படம் இது. அவர் நடித்த 5 படங்களும் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த பேனர். இதில் 6வது படம் கூட இந்த சிக்ஸர்னு சொல்லுவாங்க, சிக்ஸர் வச்சிருக்காரு. அந்த சொல்லி இளைய தளபதிகள் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இப்போ விஜய் இளைய தளபதி விஜய் மாதிரி ஒரு நடிகர் வச்சு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கணும்னா ஒரு ஆர்ட் ஃபிலிமோ இல்லை ஒரு முழுக்க வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் டெஃபினட்டாக எடுக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஃபேன் ஃபாலோவிங்க்கு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனா படம் எடுக்கலன்னா கண்டிப்பாக தப்பாகிடும். ஏன்னா அவரை நம்பி ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவரை நம்பி நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுறது தான் படம் பண்ண முடியுமே தவிர்த்து ஒன்லி அவார்டுக்காக படம் எடுக்கவே முடியாது, ரிவார்டுக்காக தான் பண்ண முடியும். அந்த விதத்தில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியலான படம் அந்த ஜில்லா. அந்த இதில் இந்த படத்துக்கு வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, என்டையர் ஓவர்சீஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் வந்திருக்காரு. கேரளா உரிமையை 3 நாள் அவர் தான் இருந்தார். அவரே எனக்கு கோயிலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் மலையாள படத்தை விட இந்த படம் மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஜென்ரலாகவே எனக்கும் 3 நாளுக்கு சாருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதாவது நான் அரண் படம் பண்ணும்போது அவருடைய டப்பிங் வாய்ஸ் நம்ம தமிழில் யூஸ் பண்ணலன்னு சொல்லி என் மேலே வருத்தமாக இருந்தார் அவர். அந்த வருத்தம் இந்த படத்து மூலமாக போக்கிட்டார் அவர். அந்த விதத்தில் அவரும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கார் அவர்.